திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும் ஏன் பன்னீர் இலையில் விபூதி கொடுக்கிறார்கள் தெரியுமா? சூரபத்மனை வென்ற முருகனை போற்றி புகழ்ந்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த பன்னீர் மரங்களாக மாறினவாம். இந்த பன்னீர் இலை மறந்தும் கூட டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று தேய்பிறை அஷ்டமி வருகிறது. அன்று முருகனை எப்படி வழிபட வேண்டும், எந்த ஒரு தவறை மட்டும் செய்யக்கூடாது என்று பார்ப்போம். பொதுவாக அஷ்டமி திதி என்பது சற்று உக்கிரமான சக்திகள் நிறைந்த. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. ஓம் சரவண பவ என பதிவிட்டு உன்னுடைய நண்பர் சுமைகளை விட கிடைத்த நல்லதை பற்றி பேச பழகிக்கொள். நீ நன்மையை பகிர்ந்தால் இந்த பிரபஞ்சம் மேலும் நன்மையை அள்ளித்தரும். உன்னை கலங்க வைக்கும் செயல்களில் இருந்து விலகிவிடு. அது எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும். அழகை பார்த்து ஒருவரை நேசிக்காதே. அழகு காலங்கள் கடந்தால் மாறிவிடும். ஒரு நாள் கண்கள் காண முடியாதபடி மறைந்து போகும். ஆனால் அன்பை வைத்து ஒருவரை நேசித்துப்பார். அந்த அன்பு உன்னை சுமைகளை விட கிடைத்த நல்லதை பற்றி பேச பழகிக்கொள். நீ நன்மையை பகிர்ந்தால் இந்த பிரபஞ்சம் மேலும் நன்மையை அள்ளித்தரும். உன்னை கலங்க வைக்கும் செயல்களில் இருந்து விலகிவிடு. அது எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும். பழம் தின்னும் கிழியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அதுபோல்தான் சில மனிதர்கள் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான். கொஞ்ச நாளா ஒரு நாய் இரவு நேரத்துல குலைச்சிக்கிட்டே இருக்கிறதால அங்க இருக்கிற ஊர் மக்கள் யாரும் நிம்மதியா தூங்கவே முடியல. இதனால கோபமான ஊர் மக்கள் அந்த நாயை எங்கேயாவது போய் விட்டுட்டு வர சொல்றாங்க. விழுந்தாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வெற்றியின் முதல் படி. தோல்வி என்ற சோகம் துரத்தினாலும் உங்கள் முயற்சி உங்களை வெற்றி பெற வைக்கும். உங்கள் பாதை கடினமாக இருந்தால் நீங்கள் செல்வது சரியான பாதைதான். வாழ்க்கை பற்றி ஒருத்தர் கிட்ட கேட்டா ஒருத்தர் சொல்வாங்க இது ஒரு போராட்டம், மற்றொருத்தர் சொல்வாங்க இது ஒரு பயணம். சில பேர் சொல்வாங்க என்ன வாழ்க்கடா இது, சில பேர் சொல்வாங்க இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு. சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே இறைவன் மானை படைத்திருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் திறனை கொடுத்திருக்க மாட்டார். அதுபோலதான் நமக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் அதை எதிர்த்து போராடும். இந்த கிரிக்கெட் வாழ்க்கையை கத்து கொடுக்குமே அப்படி தெரியுமா? ஒருத்தன் விளையாடணும்னு வரானா, கரெக்டா? ஒருத்தன் விளையாடணும்னு பேட் எடுத்துட்டு வந்தாலே அவனை அவுட் ஆக்கணும்னு ஒருத்தன் பால் எடுத்துட்டு வரானா? நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்மள ஒதுக்குற இடத்துல, வெறுக்கிற இடத்துல, நம்ம வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத இடத்துல, நம்ம செய்யறதெல்லாம் பொய்ன்னு சொல்ற இடத்துல நம்ம யாருன்னு நிரூபிக்க தேவையே இல்லை. அமைதியா கடந்து போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஒரு டைம் வரும். அந்த டைம் அவன் சரியா பயன்படுத்திக்கிறதான் புத்திசாலித்தனம். நேத்து நீ, இன்னைக்கு நான், நாளைக்கு நீயா?